இந்த பதிவில் எல்லா விஷயங்களும் உங்கள் குடும்ப பின்னணியை வச்சு தான் உருவாக்கப்பட்டது சாயப்பாவினால். உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்த்தா உங்களுக்கு பாவங்கள் பெருகும் அப்படின்றத பற்றியும், உதவிகள் செய்யலைன்னா எந்த விதமான பிரதிபலனும் கடவுள்கிட்ட இருந்து பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்குது. பல நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நடக்காமல் போனதற்கும், பல திருப்பங்களில் உங்களுக்கு அதிர்ச்சியும் துன்பத்தையும் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கும் இந்த பதிவில் இருக்குது. உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஏன் முதலாளியாக போகாமல் இருக்காங்க? அவங்களுக்கு உண்மையிலேயே விதி தான் பிரச்சனையாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒன்றா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிலும் இதில் இருக்குது. அடித்து சொல்கிற, இந்த மனசில் நினச்சி நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன். பல விஷயத்தை நாம் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காமல் இருக்கிறதால தான் அந்த பாவங்களும் இங்கே சேர்ந்து நம்ம திரும்ப திரும்ப அமைதி இல்லாத தன்மையும், ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலையும், ஒரு பெரிய பதட்டத்திலையும் சிறைப்பட்டுருக்கோம். சிறைப்பட்ட உங்களை மீட்க வேண்டிய பொறுப்பு யாருது? அது கடவுள் மட்டும்தானே. அவரை நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வந்து தான் நிற்கிறாரு. ஆனால் வந்தவர் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு திரும்பி போகிறாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை சாயப்பா முடிவு பண்ணுறாரு. என்னோட குழந்தைங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டதை முழுமையாக செஞ்சாங்கன்னா நான் போவேன், ஆனால் அவங்கள கைவிட மாட்டேன்னு. சம்மதம் என்றால் சட்டுன்னு கேளுங்க. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு மார்னிங் கொடுத்த ஒரு பதிவு சொந்தத்தை பற்றி, உறவுகளை பற்றி, பிரிவை பற்றி, துக்கத்தை பற்றி, துன்பத்தை பற்றின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு இன்றைக்கி கொடுத்துருந்தோம். இதில் சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பதிவை கேட்ட ஒரு சாய்ராமுடைய மனசில் சாயப்பா ஆழமாக போயிட்டு, இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எல்லாருமே செய்யணும். அப்போ தான் நீங்கள் வந்த வேலையும் நான் உங்ககிட்ட வந்த ஒரு வேலையும் நிறைவடையும். இதை மறக்காமல் அவங்கிட்ட, அதாவது என்கிட்ட இதை மறக்காமல் அவங்கிட்ட சொல்லு, அவன் எல்லாருக்கும் சொல்லுவான் அப்படின்னு சொன்னதா அந்த சாய்ராம் சொன்னாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம், இது கடவுளோட வார்த்தை அப்படின்னா, இந்த மாதிரியான சில மனுஷங்க மூலமாக, சில சாய்ராம் மூலமாக, சில குழந்தைகள் மூலமாக அவர் சொல்லக்கூடிய தகவல் சரியான நேரத்துக்கு எனக்கு வந்து அது உங்களுக்கு வருது. அப்போது கடவுள் கருணையானவர், இரக்கமானவர், எல்லாம் தெரிஞ்சவர். எந்த உயிரினம் கஷ்டப்பட்டாலும் அதனுடைய கர்மா தீருதுன்னு ஒரு விஷயத்தையும் புரிய வச்சிருக்கார். இன்றைக்கி ஒரு சாய்ராம் சொன்னாங்க, தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் ரொம்ப கஷ்டப்படுது, இதை உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேம்மா, 100% சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ண பரமாத்மாவோட குழந்தைகள் தான். அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? ஆன்மான்றது சின்ன எறும்பில் இருந்தும் ஆன்மா தான், பெரிய காண்டா மிருகத்துக்கிட்ட இருக்கிறதும் ஆன்மா தான், எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. அப்போ அவரு சொல்லும்போது நமக்கு எங்கே வந்து விவாதம் செய்ய முடியுமா? அது கடவுள் சொன்ன வார்த்தை. அதனால் எல்லா உயிரினங்களும்
நமது உயிரினங்களே, எல்லா உயிரினங்களோட துன்பமும் நம்மளுடைய துன்பம் மாதிரி நாம் நினச்சி கேட்குறோமே, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்போ தெருவில் இருக்கக்கூடிய நாய் கஷ்டப்படுது, அதுக்கு கடவுள் இரக்கம் காட்டலைன்னு சொல்கிறதுக்கும், மனுஷன் கஷ்டப்படுறான் கடவுள் இரக்கம் காட்டக்கூடாதான்னு சொல்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த உயிரினம் துன்பத்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த உயிரினம் நியாயமாக நடந்தோ மற்றவர்களுக்கு கெடுதலை விளைவிக்காததுமா இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏற்படும் துன்பம் அதனுடைய கர்மாவை நிச்சயமாக போக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கர்மாவை நிச்சயமாக போக்கும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நமக்கு 6வது அறிவு உடனே கிடைக்கல. முதல் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு வரைக்கும். அப்போ முதல் அறிவிலையும் நம்ம பிறந்திருக்கோம், இலையா செடியாக பிறந்திருப்போம். 2ஆவது அறிவு வண்டா பிறந்திருப்போம். 3ஆவது அறிவு, இது மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை ஒரு நாள் ரொம்ப தெளிவாக நான் பேசுகிறேன். ஏன்னா நான் முதல்ல நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அப்போது இந்த விலங்கினங்கள் எல்லாமே 5 அறிவி. அப்போ இந்த 5 அறிவி 6வது அறிவிக்கு ப்ரொமோஷன் ஆகணுமா வேண்டாமா? ஆகணுமா வேண்டாமா சொல்லுங்கள். அப்போ நாம் போன பிறவிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அறிவு 5 அறிவி. நாமளும் விலங்குகளாக பிறந்திருப்போம், நாயாக பிறந்திருப்போம், பேயாக பிறந்திருக்க போட்டோம். ஏன்னா நம்ம அந்த வார்த்தையில் வந்து நாயா பேயான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாயாக பிறந்திருப்போம், இல்லை மானாக பிறந்திருப்போம், ஏதோ ஒன்று பிறந்திருப்போம். ஆனால் ஒன்று மட்டும், மனிதன் கூட இருக்கக்கூடிய விலங்கினமாக தான் நம்ம பிறந்திருப்போம்னு மட்டும் எனக்கு தோணுது. எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தோணுது. இப்போ சிங்கம் எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் மனிதன் கூட இருக்கக்கூடிய விலங்கு என்னது? ஆடு, மாடு, நாய், பறவைங்க, பூனைங்க, இப்படி கூட இருக்கலாம். அப்போ அங்கே இருந்து தான் 6வது அறிவை நம்ம வந்து பெற முடியும். அப்போ அந்த 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் ஒரு துன்பத்தை ஏற்றுக்குது, அதன் மூலமாக கஷ்டப்படுதுன்னா அடுத்த பிறவி அது மனித பிறவியாக பிறக்குன்றது தீர்மானிக்கப்படுகிறது, முடிவாக தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ எல்லா விஷயத்துக்கும் காரண காரியம் இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களையும் என்னையும் அந்த நாயையும் படைச்சது கிருஷ்ண பரமாத்மா, கடவுள், இந்த பிரபஞ்சம். அப்போது எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்லை. உனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா உனக்கு சில கஷ்டத்தை அனுபவிச்சா தான் போக முடியும். எத்தனையோ பேர் உழைச்சி தான் வந்தாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்தாங்க. அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கிற மனுஷனும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் உழைக்காமலே. ஆனால் அவங்களுடைய யார் அப்பா கஷ்டப்பட்டு தானே உழைச்சாரு. அப்போ இந்த அந்த மகன் கஷ்டப்பட்டு உழைக்கலன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இவர் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவியில் உழைச்சார். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கவே இல்லை. அதனால் இந்த பிறவியில் அவர் அனுபவிக்கிறார். இதுதான் கணக்கு. அவன் இப்போ பணக்கார பையன்ப்பா அப்படின்னு சில பேர்களுக்கு வந்து திமிரும் ஜாஸ்தி வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அவர் ஏன் வந்து கடவுள் இப்படி படைச்சிருக்காங்கன்னா ஒரே விஷயம், இவர் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவங்க கொள்ளு தாத்தாவா பிறவி எடுத்து கஷ்டப்பட்ட தன்னோட குடும்பத்தை தன்னுடைய தோளிலையும் நெஞ்சிலையும் தாங்கி 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 தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், சந்தோஷத்தை நேரத்தை கழிக்காமல் உயிர் விட்டதால் மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து அவர் சம்பாதிச்சதை அவர் சந்தோஷமாக அனுபவிக்கிறார். அதனால் யாரை பார்த்து பொறாமப்பட, உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா சேர்த்து வச்சிட்டாரு, நான் பாரு இன்னைக்கு வரைக்கும் நாயாக வேலை பார்க்குறேன், பேயாக வேலை பார்க்குறேன்னு
அந்த வார்த்தை சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது இன்னும் 2 பிறவி கழித்து நீங்களும் அது மாதிரி சந்தோஷமாக உழைக்காமலே வாழ முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப்ன்றது ரீசைக்கிளிங் சொல்லுவாங்க. இப்போ பழைய பொருள்லாம் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்க என்ன சும்மாவாக வாங்குறாங்க, உங்ககிட்டே ஒரு ரேட்டு போட்டு வாங்கி இன்னொரு இடத்துல அந்த ரேட்டை விட ஜாஸ்தி கொடுத்து அதில் லாபம் பார்க்குறாங்க. கரெக்டாக பழைய பொருளுக்கு எல்லாமே நடக்குது. இது தலையில் இருக்கிற முடிக்கு கூட வியாபாரம் நடக்குது. நான் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், தலையில் இருக்கிற முடிக்கு கூடவா அப்படி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எல்லாருக்கும் கேட்பேன், என்னங்க அப்படின்னா, ஆமாங்க இதெல்லாம் வேறு ஒரு மிஷினரி மாதிரி போட்டு நாங்கள் முடியெல்லாம் ஒன்றா இணைச்சி சௌரி முடியாக க்ரியேட் பண்ணுவோம், இல்லை இன்னும் சில விஷயங்கள் பண்ணுவோம். பட் எனக்கு அது சௌரி முடியாக பண்ண முடியுமான்லாம் தெரியல. நான் அதான் அப்படி தானே இல்லைங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஆனால் அப்படி தாங்க நினைக்கிறேங்க அப்படின்னாரு. பட் எனக்கு சரியாக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது பழைய பொருள் எதையுமே சுத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அதை மறுபடியும் உருக்கி தயார் செய்து வேறு ரூபத்தில் வருது. ஒரு பிளாஸ்டிக் சேர் உங்கள் வீட்டில் உடஞ்சிடுச்சுன்னா அந்த சேரை நீங்கள் தூக்கி போடுறீங்க. அந்த தூக்கி போட்ட சேரை யாரோ ஒருத்தவங்க வாங்குறாங்க. நீங்கள் ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு சேர் வாங்கியிருப்பீங்க, 50 ரூபாய்க்கு அந்த சேரை வாங்குவாங்க. அதை அந்த பிளாஸ்டிக் உருக்கிற இடத்துல கொடுத்து அதை இது பண்ண, அந்த உருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்டிக் சேரை உருக்கி அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜக்கு இருக்கே அது மாதிரி, இல்லை மக்கு இருக்கே தண்ணி ஊற்றுறது அது மாதிரி, ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதை யூஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் மனிதனுடைய வாழ்வும். நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காகவே நம்ம போயிடுறோம். ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மமோ நாம் இப்படிப்பட்ட இடத்துல தான் வருவோம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. உழைச்சதில் மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங் பண்ணாங்க, ஆனால் ஆன்மீகத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், உழைச்சதுலேயும் ஸ்ட்ராங்காக அந்த ஜென்மத்தில் உழைக்கிறோம், ப்ளஸ் ஆன்மீகத்திலையும் இந்த ஜென்மத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அடுத்த ஜென்மம் நாம் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்து அந்த பணக்காரர் திமிரெல்லாம் இல்லாமல் ஒரு இரக்க குணம் நிறைந்த ஒரு மனுஷனாக நம்ம வாழ்வோம். அன்பே சாயில் மும்பையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவரோட பேர் ரவி சாய்ராம். அவங்க பெரிய பணக்காரர், கிட்டத்தட்ட 7-8 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. மொத்தம் 3 பேர். 3 பேரில் இவர் 2ஆவதாக இருக்கிறவர். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களும் செகண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறவங்களும் பணம்னு இருக்கிறவங்க. ஒரு பைசா ஏழைங்களுக்காக கொடுக்காத மனிதர்கள். ஆனால் இவர் எங்கே ஏழைங்களை பார்த்தாலும் சரி அங்கே அவங்களுக்கு தேவையானதை ஹெல்ப் பண்ணக்கூடியவர். எங்கே ஏழைகள் பார்த்தாலும். அப்போது அவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரியான விஷயம் வரல. அவங்க இவங்களை திட்டுவாங்களா, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இப்படி தான் ரோட்டில் போகிறவனுக்கு எடுத்து கொடுப்பியா அப்படின்னு. ஆனால் இவர் சண்டை போடுவாரா, அப்படி மட்டும் சொல்லாத, என்னுடைய காசை என்னுடைய லாபத்தை தான் நான் எடுத்து கொடுக்குறேன், உன்னோட காசை உன் லாபத்தை நான் எடுத்து கொடுக்கல அப்படின்னு நான் நிறைய செய்கிறேங்க. என்னோட மனைவி கூட என்னை திட்டுவாங்க, ஒரு நாள் நீங்கள் ஏமாந்து நிற்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் தொழிலில் இவர் நம்பர் 1. முதல்ல இருக்கக்கூடியவரும் கடைசியில் இருக்கிறவரை விட இவர் திறமைசாலி. ஏன்னா இவருடைய வியாபாரத்தில் இவர் தான் மெயின் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சம்பாதிக்கிற காசு எப்படி ஏழைங்களுக்கு போய் சேருதுன்னா, அவர் இதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்குறாரு, ஏன் எனக்கு அப்படி இருக்குது. மோஸ்ட்லி பணக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குணம் இருக்கும், ஆனால் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கே நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியல. ஏதாவது ஏழைங்களை பார்த்தா, ரோட்டில் ஒருத்தவங்க செருப்பு இல்லாமல் நடந்து போனால் உடனே வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு முதல்ல போட்டுக்கிறதுக்கு செருப்பு வாங்கிக்கோ, அடுத்த வேளை சாப்பாடுக்கு காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி
ஒரு உரிமையோடு நான் சொல்லிட்டு போவேன், எனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருது, எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அவர்கிட்ட பேசும்போதே. நான் யோசிச்செல்லாம் பேசலை, நான் அப்படியே அவர்கிட்ட பேசுகிறேன். இல்லை சாய்ராம், நீங்கள் போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, ப்ளஸ் நேர்மையாக இருந்தீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் நேர்மையாக இருப்பான், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஆன்மீகத்திலையும் உங்களை இணைச்சிக்கிட்டீங்க. கடவுள் மேலே இரக்கமாக, கடவுள் மேலே அன்பாக இருந்ததால் நீங்கள் மற்ற மனுஷங்க மேலேயும் நீங்கள் அன்பாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், சாய்பாபா தான் என்னுடைய எல்லாமேங்க. ஆனால் மும்பையில் இருந்துட்டனால ஷீரடி ஒரு நாள் கூட நான் போகலைங்க. அதே போல் எந்த கோயிலுக்கும் போகலை. என்னமோ மொபைலில் நோண்டும் போது பார்த்தா டக்குன்னு என்னடா அன்பை சாயின்னு வந்தது, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு பதிவு என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தை கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட விஷயந்தான் எல்லா மனுஷங்க கிட்டேயும் வரணும், அப்படிப்பட்ட விஷயத்தில் இவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் உங்கள் நம்பர்ஸ் எங்கெங்கோ ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பதிவில் லைவில் உங்கள் நம்பரை நீங்கள் ரொம்ப அருமையாக பொறுமையாக நிதானமாக 3 வாட்டி சொன்னீங்க. விஷ்ணு சாய்ராம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி சொன்னீங்க. அப்போ தான் நம்பர் சேவ் பண்ணேன். ஸோ என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போயும் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கே திரும்பி கிடைக்கும். அப்போது உழைக்கிறீங்க, நேர்மையாக இருக்கீங்க, இது போதுமா? பத்தவே பத்தாது. 50% ஓகே. இன்னும் 50%க்கு நாம் என்ன செய்ய முடியும்? அப்போ மீதி இருக்கக்கூடிய 50% ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா கடவுள் மேலே அன்பாக இருக்கணும், ஏழைங்க மேலே இரக்கமாக இருக்கணும், இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்யணும், யாரையும் நான் தான் டாப்பு அப்படின்ற ரேஞ்சில் நினைக்கவோ பேசவோ கூடாது. அத்தனை விஷயங்களும் இங்கே நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த முடியும். ஸோ இதுதான் இங்கே நடக்குது, ரைட்டா? அப்போது அவர் அந்த விஷயத்தை செஞ்சதால் இப்போ பணக்காரராக இருந்தும் எத்தனை பேர் பயனடைகிறாங்க. அப்போ இன்னும் அடுத்த பிரிவு எப்படி இருக்கும் அவருக்கு? இன்னும் பெரிய பணக்காரராக பிறப்பார், இன்னும் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு செய்வார், ஏழைங்களுக்கு செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையும் ஏன் நம்ம அடுத்த ஜென்மத்தை துன்பத்தை தேடிக்கணும்னு கேட்குறேன். யோசிச்சு பாருங்கள், அடுத்த ஜென்மத்தில் துன்பத்தை தேடிக்கணுமா? நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்க, அதுதான் தப்பாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மனுஷன் 20-25 வயசில் உருப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இவங்கக்கிட்ட ஏங்க அப்படி இருக்கீங்க, கொஞ்சம் திருந்தலாம்ல, பொறுப்பான மனுஷனாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையே வாழ்வதற்கு தான் 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதும், அதுக்கப்புறம் என்னமோ போங்க அப்படின்னு. இவங்களுக்கு என்னமோ நினப்பு 40 வயசுன்றது இன்னும் பல யுகத்தை தாண்டி வரும் அப்படின்னு, பல யுகத்தை தாண்டி வர மாதிரி நினப்பு. 20 இருக்கிறவங்க இப்போ 40 இருக்கிறோன்னா பல யுகத்தையே தாண்டணும், பல யுகத்தையே நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு முன்ன இதை நம்ம மாறிடுச்சா டோட்டலாக? நமக்கு முன்னாடி என்ன உங்கள் தெருவில் 4 பில்டிங் ஆகிருக்கும், பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்காது, ரைட்டா? அப்போ பல யுகம்லாம் இல்லை. கண்ணை மூடி ஒரே ஒரு சொடக்கு போட்டால் 20 வருஷம் பறந்து போச்சு, 40 வந்துருச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க? 40க்கு மேலே வாழ்ந்து வாழாட்டி போகுது. இது கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார். நான் இன்னும் 20 வருஷங்க அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் சொன்னார், அன்பே சாயில் இல்லை, நான் அன்பே சாயில் யாரும் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேச மாட்டாங்க, அது வேறு விஷயம். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படி பேசினார். பேசும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சரிங்க ஓகே. இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் யாரெல்லாம் இருக்காங்களாண்ணா? இருக்காருங்க, எங்களோட மாமா ஒருத்தர் இருக்காருங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காருங்க. என்ன புலம்புனாருங்கன்னு கேட்டால், நல்லா வாழ்ந்துருக்கலாம்ப்பா, அப்போல்லாம் ஜாலியாக இருந்துட்டேன், இப்போ பாரு இவ்வளோ கஷ்டப்படுற, எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் புலம்பிட்டு தான் இருப்பார்.
அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்களும் அதை விட மோசமாக புலம்புவீங்க. நாம் 40 முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் 40 தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அப்படி போய் ரெஸ்ட்டாக போய் உட்கார முடியாது, ஓடணும். 40 வயசுக்கு மேலே செட்டில் ஆகணும். அப்போ 40 வரைக்கும் நம்ம செட்டில் ஆகலை. ஊதாரித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் 40க்கு மேலே செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது வாழ்க்கையில் எல்லாமே மோசமான சூழ்நிலையை உருவாக்குது. எல்லாமே மோசமான சூழ்நிலை. அப்போது நாம் என்ன சொல்கிறோம், இந்த ஜென்மத்தில் மட்டும் வாழ்ந்துட்டா போதும்ப்பா, ஏன்பா அடுத்து. இது ஒருத்தங்க நேராகவே என்கிட்ட பேசுனாங்க. நேராகவே அன்பேசாய் குடும்பத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது ஒன்று தான், தம்பி அடுத்த ஜென்மங்களை பற்றி நான் கவலைப்படலை, இந்த ஜென்மத்திலேயே நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இந்த உலகத்தை விட்டு போயிடணும்ப்பா அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் அவங்கள டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் சொல்கிறேன். அடுத்த ஜென்மன்றது கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரே செகண்டு நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மம் ஸ்டார்ட் ஆகிடுது, அவ்வளோதான். சொல்ல முடியுமா யாருக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? இத்தனை வருஷம் உங்களால் வாழ முடியும்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியுமா? சரி, இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்காங்களா? சரி, எனக்கு 100 வயசுப்பா, அது வரைக்கும் நான் இருப்பேன்ப்பா. அடுத்த 10 வருஷத்து ஒரு 60-70லேயே முடிஞ்சிருக்கும் அவங்க கதை. ஸோ மரணம் அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடியது. உனக்கு நேரத்தை கொடுத்துட்டேன், உனக்கு டைமிங் முடிஞ்சிருச்சு, கிளம்பி வான்னா நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்காக யாரும் வரமாட்டாங்க கூட, அதாவது யாரும் நிறுத்தி வைக்கவும் முடியாது. அதுதான் மரணன்றது. இன்றைக்கி சொல்கிறேன், நான் மரணத்தை பார்த்து பயப்படலை, யாருமே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போயே தெரியுது அடுத்த ஜென்மம் எனக்கு எப்படி கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஸோ அதனால் சந்தோஷமாக, இது நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த தாட்ஸ் இருக்கணும். சந்தோஷமாக அடுத்த ஜென்மத்தில் சிறப்பாக நான் வருவேன், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது. அப்போ நாம் என்றைக்குமே நாளை அப்படின்றது இருக்கக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு செய்த பாவம் நாளைக்கு சேரும்னா அதை நாளைக்கு நாம் தயாராகணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செய்த பாவம் இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் திருப்பி காட்டும். அப்போ நாளைன்றது ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமானது. அப்போ மறு ஜென்மன்றது கிட்டத்தட்ட நாளை மாதிரி தான். அப்போ இன்றைக்கி நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாமே எனக்கு மறுஜென்மத்துக்கு போய் சேருது. அப்போ நான் மறுஜென்மத்தில் இப்போது நான் பணக்காரராக இருக்கணும், இருந்தால் நான் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். கஷ்டம் இல்லாமல், ஒரு சின்ன வறுமை கூட என்னை தாக்கலை, நோய் தாக்கலை, நான் நினச்சது எல்லாம் நடக்குது. மற்றவனுக்கு 10 மணி நேரம் உழைக்கணும், எனக்கு 1 மணி நேரத்துலேயே நான் உழைச்சி நான் என்னோடய பேங்க் பேலன்ஸை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணுன்னா இப்போவே நாம் அதற்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யணும். ஒருவேளை துன்பத்தில் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் படித்தவங்க, எம்ஃபில் படிச்சிருக்கார் ஒருத்தர், அவர் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்காரு. சார் நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. ஏன்னா எனக்கு நிறைய எம்ஃபில் வந்திருக்காங்க, சம்பளம் 20,000 தான் சார் வருது, ஆனால் என் குடும்பம் பெருசு, இதில் 40,000 நான் சம்பாதிக்கிறேன், டியூஷன் எடுக்கிறேன், அதில் ஒரு 20,000 பார்க்குறேன், நல்ல காசை ரெடி பண்ணிவிட்டு தனியாக டியூஷன் சென்டர்ஸ் வச்சு ரன் பண்ண போகிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகத்தான், பணத்தை சேர்த்து வைக்கத்தான் இந்த ரேப்பிடோ நான் ஓட்டுறேன். வயசு 40-45, கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பல விஷயங்கள் சிலர் சீரியஸாக அதே நேரத்தில் தெளிவாக எடுத்துக்கிறாங்க, பலர் அந்த பக்கமே வரமாட்டாங்க. இன்றைக்கி ஓட்டுனான் போதும், இன்றைக்கி நாளை ஓட்டிட்டோமா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றோம். இன்றைக்கி எப்படிப்பட்ட நாட்களை ஓட்டுறோமோ அப்படிப்பட்ட நாள் தான் நாளைக்கு மாறும். இது வேறு அது வேறு கிடையாது.
ரைட்டா? அப்போ நான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட அந்த இரவு முடியும் போது இன்றைக்கி நான் என்ன செஞ்சேனோ, எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலை நாளைக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நான் சோகமாக இருந்தேன்னா அந்த சோகத்தோடு தான் அடுத்த நாள் காலையில் விடியும். நான் இன்றைக்கி நல்லா ஆக்டிவாக இருந்தேன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா ஆக்டிவாக தான் விடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு தினத்திலையும் நீங்கள் சந்தோஷமான மனிதர்களாக மாறலாம். எந்த விதமான நிர்பந்தமும் உங்களுக்கு இல்லை. இப்பயே சொல்கிறேன். அதே போல் நீங்கள் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு நம்புங்க. சில நேரத்தில் இருக்கலாம், உங்கள் கணவனோட கண்ட்ரோலில் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியோட கண்ட்ரோலில். இங்கே நிறைய பேர் மனைவியோட கண்ட்ரோலும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கணவர்கள் வந்து எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறது தான், என்னால் முடியலைங்க, என் மனைவி கொடுக்குற டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள்லாம் வந்து பெண்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்க, ஆனால் ஆண்களுக்கு ஏன் சாதகமாக பேசலை? நான் தான் சொன்னேன், நான் ஆண்களாகவும் பார்க்கல, பெண்களாகவும் எல்லாம் சாயப்படக்கூடாது. நான் ஆன்மாவாக தானே பார்க்குறேன், இங்கே ஆண் ஏது பெண் ஏது அப்படின்னு. ஸோ அப்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து லேடிஸுங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது பொறுப்பில்லாத கணவர்கள் மூலமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது 1 இல்லை 2 இல்லை, லட்சம் கோடி சமத்துக்கு போகுது. சில பெண்கள் பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவனை நல்வழிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்காங்க. ஆனால் பலருக்கு அது இல்லை, அவ்வளோதான், அது இல்லை. அதாவது அந்த துணிச்சலும் அந்த நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. அடிக்கடி ஃபியூஸ் ஆகிடுறாங்க. 2 நாள் ஓகே, நாம் நினச்ச மாதிரி நம்ம கணவர் நல்லா இருக்கார், பிரச்சனை இல்லை. 3ஆவது நாள் கணவர் வந்து இவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா உடனே நம்பிக்கையை இழந்துடுறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன், 10 வருஷமும் உங்கள் கணவர் வந்து சரியில்லை, பொறுப்பில்லாதவர் இருக்கிறாருன்னா ஒரு வருஷமாவது நீங்கள் டைம் கொடுக்கக்கூடாதா? 1 நாள் கொடுக்குறீங்க, 2 நாள் கொடுக்குறீங்க, 1 வாரம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது, நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துடுது. அப்போ நீங்களும் உங்களை சரி பண்ண மாட்டேன்றீங்க. அப்போது கணவரையும் சரி பண்ணுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் தயாராக இருந்தால் எல்லாமே தயாராக இருக்கும். நீங்கள் தயாராக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே சாயப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கிற அத்தனை பேருக்கும் மன உறுதி அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மன உறுதி. எந்த விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் அந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தவே கூடாது. முடிவை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நாம் போராடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த போராட்டம் ஒரு இடத்துல திருப்பு முனையாக மாறும். இப்போ நேராக போயிட்டு இருந்த ரோடு வளையிலையாண்ணா, இல்லை நேராக போயிட்டே இருக்க வண்டி நிறுத்த முடியுமா? அது எங்கே வளையுதோ அங்கே வளையும். நீ போ, வளையாமலாம் இருக்காது, நீ போ. இப்போ வளையும் போது இன்னொரு டேர்னிங் பாயிண்ட், இன்னொரு போராட்டம் புதுசாக ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துக்கு வந்ததால் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு போராட்டமும் வெற்றியை கொடுக்கும். நான் கூட சம்டைம்ஸ் நினைப்பேன், நம்ம லைஃப்பில் எல்லாம் நடந்துருச்சு, ஓகே பர்ஃபெக்ட், இனி அப்படிலாம் இல்லை. கடவுள் வந்து ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது இல்லை நம்மளை. உனக்கு இது வரைக்கும் நீ உழைச்சதுக்கு இது கிடச்சிடுச்சா? கிடச்சிடுச்சு. அப்போ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க? தப்பு. உன்னை அடுத்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஓடிக்கிட்டுருக்கேன். இதை வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேன். நான் நினச்சேன், ஓகே நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, கொஞ்சம் ஓட்டத்தை நிறுத்துவோம். ஓட்டத்தை நிறுத்த முடியல, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பணம் சம்பாதிக்க ஓடுற அப்படின்னு. பணத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் கடவுள் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நிறைய இருக்குது. பணம் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. பணம் கண்டிப்பாக வேணும், 100% பணம் வேணும். இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ கொடுக்குறேன்னா ஃபோனை வாங்குறதுக்கு பணம் வேணும், மொபைல் டேட்டா லோட் பண்ணுறதுக்கு பணம் வேணும், ஃபோன் பேசுகிறதுக்கு பணம் வேணும். ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குமா என்ன? ஃப்ரீயாக கிடைக்காது. காட்டுக்குள்ளே போட வேணால் கிடைக்கும். ஏதோ இருக்கிற இலையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு
உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கோம். நாட்டுக்குள்ளே இருந்தால் பணம் வேணும். அப்போ பணம் நான் வெறுக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறது இல்லை. பணமும் இருக்கணும். பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னா அப்போ இன்றைக்கி எத்தனையோ பேர் பணத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே. முந்தானத்து ஒரு ஆடியில் சொன்னல, அரிசி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறவங்க கூட சுகர் வந்துருக்குது. கேட்டால் வந்து அரிசி சாப்பிடக்கூடாது. இப்படி தான் நடக்குது இங்கே. அப்போ பணம் இருந்து என்ன புண்ணியம்? அப்போ பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அடுத்தவனுக்கு உதவி செய்வது. அந்த பணத்தை வச்சு உன்னுடைய தேவைகளை நீ எடுத்துக்கோ, அடுத்தவங்க தேவைகளுக்காகவும் நீ பாடுபடு. அந்த இடத்துல தான் நான் ஓடிட்டுருக்கேன். அடுத்தவங்களுடைய தேவைகளுக்காகவும் நம்ம பாடுபடணும். ஆனால் இன்னும் உழைப்பு பத்தில். எனக்கு இன்னும் தோணுது உழைப்பு பத்தில். ஏன்னா இப்போ என்னுடைய தேவைகளுக்கே கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் என்னுடைய தேவைகளுக்கே நான் ஒரு 10 நாள் ஓடலைன்னா கூட என் வாழ்க்கை ஓடாது, நிச்சயமாக ஓடாது. அப்போ ஓடிக்கிட்டே இரு. எப்போ வந்து மூச்சு நிற்குதோ அது வரைக்கும் ஓடு. ரெஸ்ட்டுன்னு நினைக்காத. கடவுளாக உனக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாரு அன்னைக்கு, அதுதான் உன்னோட ரெஸ்ட்டு. அப்போது உன் வாழ்க்கையில் நீ ஓடிக்கிட்டே இரு, ஆனால் சந்தோஷத்தையும் சேர்த்துக்கோ. விரக்தியாக ஓடாத, விரக்தியாக ஓடாது. இப்போ கூட சொல்கிறேனே, நீங்கள் உழைக்கிறீங்கன்னா ரொம்ப சீரியஸாலாம் உழைக்காதீங்க, நல்லா இருக்காது. அது ஹாப்பியாக இருங்க. உழைக்கிறதுல சந்தோஷத்தை காண முடியும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. அதுக்கு நானே ஒரு உதாரணம். உழைச்சும் சந்தோஷத்தோடு இருக்கலாம். எதெல்லாம் விருப்பப்பட்டு செய்கிறோமோ அதுதான் நம்பர் 1 நிற்குது. எதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறோமோ அதெல்லாம் 0 நிற்குது, கடைசியில் நிற்குது. இன்றைக்கி உழைச்சவங்க எல்லாரும் உழைக்கிறாங்க, உழைச்சவங்க எல்லாம் டாப்பில் போல. அப்போது உழைச்சாங்க. எப்படி உழைச்சாங்க? விருப்பப்பட்டு நேசித்து ரசித்து உழைச்சாங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க, ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறீங்க, ஒரு குழம்பு வைக்கிறீங்க, ஒரு ரசம் வைக்கிறீங்க, ஒரு பொரியல் வைக்கிறீங்க. இதை 2 முறையில் வைக்கலாம். வழக்கம் போல் வந்து 1 டம்ளர் துவரம்பருப்பு, எனக்கு தெரியல சொல்லுமா சொல்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொதிக்க வைக்கிறீங்க. அளவு மாறல. அதே தண்ணி மாறினா கூட சில இதில் குழம்பு மாறுன்னு கூட சொல்லுவாங்க. அதே தண்ணி, அதே அடுப்பு, அதே பாத்திரம், அதே ஸ்பூனு. ஆனால் அன்னைக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி டேஸ்ட்டு தூக்குதுன்னா என்ன அர்த்தம்? யாரால் என்ன சொல்ல முடியும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. எந்த ஒரு வேலையும் விருப்பப்பட்டு செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய இன்பமும் அதில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸும் எவ்வளோ பெருசு தெரியுமா? அப்போது எதுவுமே மாறலை, அளவு மாறலை, புளி கரைச்சது மாறலை. வேறு புது புளியாக இருந்தால் கூட அந்த டிஃப்ரென்ஷன்லாம் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ எல்லாமே எக்ஸாக்ட்லி. ஆனால் அன்னைக்கு நம்ம பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் 2வது தடவை சாம்பார் போட்டாங்க, 3வது தடவை சாம்பார் போட்டாங்க, சாப்பாடே காலி. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கே சாப்பிட பிடிக்கல நீங்கள் செஞ்ச சமையல். அப்போ எதிரில் இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கேவலமாக, ரொம்ப ஒர்ஸ்ட்டாக. உணவு கணவர் கேட்பார், என்ன இப்படின்னா தெரிலையே அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஏதாவது அதிகம் பண்ணிட்டியா, உப்பு கம்மி பண்ணிட்டா, உங்களுக்கு தெரியும், என்ன செஞ்ச உங்களுக்கு தெரியாதா? அப்போ என்ன ஆகுது? மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் செய்யக்கூடிய வேலையில் பிரதிபலிக்குது. ரைட்டா? மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் செய்கிற வேலையில் பிரதிபலிக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்றைக்காவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம மனசு தான் அப்பப்போ போகுமே ரொம்ப அப்படியே. அப்போது அந்த நேரத்தில் சமைச்சு பாருங்கள், வாயில் வைக்க முடியாது. அது தூக்கி
ரோட்டில் இருக்க நாய்க்கு போட்டால் கூட அந்த நாய் கூட ஓடே போயிடும். அப்போ இந்த மாதிரி டேஸ்ட்டாக தான்ப்பா சமைச்சிருப்பாங்க, இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக சமைக்கும்போது சாப்பாடு இருக்காது, அதையும் மீறி நம்ம சாப்பாடு சில இடத்துல போட்டு வச்சுருப்போம். ஏன்னா அதுக்கு மேலே வயிறு ஃபுல்லாக. அப்போ அந்த நாய் வந்து வாழை ஆட்டிக்கிட்டே சாப்பிடும். அடுத்த நாள் அந்த நாயை கூப்பிட்றீங்க நீங்கள், வேகமாக 4 கால் பாய்ச்சல் வருது. வந்துட்டு கரெக்டாக ஓகே சாப்பாடு, அன்னைக்கு போட்ட சாப்பாடு சூப்பராக இருந்தது அந்த நாயோட நினப்பு. இப்போ என்ன பண்ணுது, இந்த நாய் வந்து அந்த சாப்பாட்டையே முறைச்சி பார்க்கும். ஏன்னா அது சாப்பிட்லன்னா நீங்கள் போட்டு தாக்கிடுவீங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு தாக்க முடியாது உங்களால். அதனால் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது நாய் முறைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிடுன்றீங்க. நம்மளாவது வாயில் போட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு. அது என்ன தான் தெரியும், அது மோப்பத்தை பார்த்து கண்டுபிடிக்கும். என்னமோ சரியில்லை இந்த அம்மாவுக்கு. அப்போவே நினச்சேன், ஒரு கரண்டி வைக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட பல கரண்டி சாப்பாடை சேர்த்து நமக்கு விருந்து வச்சுருக்காங்கன்னு. அடுத்த செகண்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா எப்படி 4 காலில் வச்சு அந்த பாய்ச்சலாக வந்ததோ அதே மாதிரி திரும்பி ஓடிட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்படி தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மன உறுதியோடு செஞ்சால் மட்டும் பத்தாது, விருப்பத்துடன் கூடிய மன உறுதி. ரைட்? விருப்பத்துடன் கூடிய மன உறுதி. ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சுட்டு நான் அந்த பதிவை முடிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 86 87 கிலோ உடம்பு இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அப்போ வந்து ஜிம் மாஸ்டர் வந்து நம்ம கழுவி ஊற்றுனார். சந்தோஷ், உங்களெல்லாம் யார் வர சொன்னா? நான் இப்படி தூக்க சொன்னால் டம்பிள்ஸை வச்சு வெயிட்டை நீங்கள் அப்படி தூக்குறீங்க, ஏங்க இப்படிலாம் வந்து கழுத்து இருக்கிறீங்க அப்படின்னாரு. நமக்கு என்னென்னா உடம்பு குறைக்கணும், உடம்பு கேவலமாக போயிருக்கு, உடம்பை குறைக்கணும். ஆனால் தினமும் அர்ச்சனை யார்கிட்ட? கோச்சிக்கிட்ட. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளை பார்த்தாவே சார் அப்படி ஜி அப்படின்னு கூப்பிட்டா, நம்ம பேசுகிறதே காதில் வராத மாதிரி எங்கேயோ பார்ப்பார். ஜி மறுபடியும் ஜி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை ஜி இது எப்படி ஜினா? அப்படியா கொடுங்க அப்படின்னு எப்படி தாங்க அப்படி அவர் பாட்டு போய்டு. நம்ம இப்படியே பார்த்து அவர் ரொம்ப தூரமாக பார்ப்பார். வந்து பார்த்துட்டு வருவார். எங்கே உங்களெல்லாம் யாருங்க ஜிம்முக்கு வர சொன்னா? என்னங்க நீங்கள் இப்படியாங்க எடுப்பீங்க, இப்படியாங்க சொல்லி கொடுத்த, ஏங்க ஏன் உயிரை வாங்குறீங்கன்னாரு. தொடர்ந்து 1 வாரம் ரொம்ப ஒர்ஸ்ட் பிஹேவியராக போயிடுச்சு. ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு ஆசை என்னென்னா உடம்பு குறைச்சே ஆகணும். அப்போ என்ன ஆகுது, எனக்குள்ள ஒரு ப்ரெஷர், உடம்பு குறைக்கணும், உடம்பை குறைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்க முடியும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்கிறேன். என்னடா இது கரெக்டாக தான் பண்ணுறோம், அவர் சொல்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நமக்கும் வந்து கொஞ்சம், ஏன்னா எத்தனையோ பேர் வராங்க, இல்லை நம்ம மட்டுமா. ஸ்பெஷல் ட்ரைனிங்னா மாதம் 5000 ரூபாய். அந்த கோச் வந்து நம்ம கூடவே இருப்பார். 1 ஹவர் நம்ம கூடவே இருப்பார். நமக்கு மாதம் 500 ரூபா கட்டி போகிறதே பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில். 5000 ரூபாய் எங்கே போகிறது? அதனால் நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே, என்னமோ ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அர்னால்டுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து பெரிய ஒரு குரு இந்த ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கெல்லாம். நம்ம வீட்டில் யாராவது வந்து ஒர்க் அவுட் பண்ணவங்களை கேட்டு பாருங்கள். அர்னால்டு உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், தெரியலன்னா கேட்டுக்கோங்க. அர்னால்டு அவர் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறேன். பார்த்தா அந்த மனுஷன் என்ன அழகா, என்ன ப்ளசண்ட்டாக, என்ன இந்த பூமர் இருக்குது பாருங்கள், இந்த சுவிங்கம், அதை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே வந்து அசால்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி அவர் வந்து தன்னோட பாடி அப்படி கண்ணாடி அப்படி இப்படி பண்ண இல்லை பார்க்க ரொம்ப, அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி எவ்வளோ ஹாப்பியாக பண்ணுறாரு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்னா என்னவோ இந்த புளியை பிடிக்கிற மாதிரி, சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி அப்படியே டரராக இருக்கிறோமே அப்படின்னு. அப்போ தான் வந்து வீட்டில் வந்து அந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இந்த அம்மிக்கல் இருக்கும்ல, அந்த அம்மிக்கல் தான் வெயிட் தூக்கக்கூடியது மாதிரி, தம்பிள்ஸ்னு சொல்லுவோம், தெரியும் உங்களுக்கும். அது வந்து அதுதான் வந்து அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே அர்னால்டு வந்து
சிரிச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவார். அந்த கை இப்படி இப்படி ஆட்டுவார், இப்படி வந்து கொஞ்சம் ஷோல்டர்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இதெல்லாம் பண்ணி அவரை பார்த்து ரசிப்பார். நானும் என்ன பண்ணேன், அவரை பார்த்து நீ தான் என் குரு, தலைவரெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டைலுக்கு விட்டுலாம், ஏன்னா அவரை போயிட்டு பாடி பில்டர் ஆக முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு தான் என்னோடய குருவாக இருந்தார். இப்போயும் அர்னால்டு தான் குரு. இப்போயும் வந்து ஒரு 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா அர்னால்டோட வீடியோ போட்டு ஒரு 1/2 hour இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற கண்ணாடி முன்னாடி நின்று அர்னால்டோடைய சேம் டிட்டோ அப்படியே ஹாப்பியாக, அது ரியலாகவே அந்த ஹாப்பி வந்துச்சு எனக்கு. அடுத்த நாள் காலை ஜி என்ன ஜி இன்னைக்கு ஒர்க் அவுட்னா செஸ்ட் ஒர்க் அவுட். ஓகே, தப்பாக தான் பண்ணேன் ஆக்சுவலி, பட் வந்து கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு ஹாப்பி. அப்போ ஜி நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு நான் கேட்கும்போது, நாளைக்குங்களா, நாளைக்கு வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைங்க இப்பயே சொல்லுங்கண்ணே. என்ன அவன் வித்தியாசமாக கேட்குறான்னு. ஓகேங்க நாளைக்கு வந்து பைசப் அப்படின்னா, பைசப்னா அந்த கைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது, பைசப் அப்படின்னு. ஓகே, உடனே குருவே வா ஓடி வா யூடியூப்பில் போய் இந்த அர்னால்டு ஒர்க் அவுட், பைசப் அர்னால்டு ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டவொடனே ஒரு 8, 10, 15 வீடியோஸ் வந்தது. எங்கடா அந்த அம்மிக்கல் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவை பார்த்து அப்படி கை இப்படி தான் கொண்டு வரணுமா, கை இந்த 90 degrees இருக்கணுமா, கீழே இப்படி இறக்கணுமா, அப்படியே பொறுமையாக கரெக்டாக 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 9 மணிக்கு ஒரு 1 hour அவங்க சொல்கிற வீடியோஸ்லாம், அந்த பைசப் உண்டான வீடியோஸ், அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஜி பைசப்பில் என்னென்ன ஒர்க் அவுட், டம்பிள்ஸ், அது பேரும் பார்த்துட்டேன். ஏன்னா பேர் பார்த்தா நமக்கு புரியாது. அவர் சொன்ன இதுதானா அப்படி சொல்லிட்டு அந்த பேர் ஃபோன் இருந்தது இல்லையா, அந்த ஃபோனில் வந்து அந்த ஒரு பேருக்கு உண்டான ஒர்க் அவுட்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்து இந்த பேரில் தான் சொல்லியிருக்காரா, இப்படி தான் பண்ணுமான்னு சொல்லி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே அவர் வந்து தட்டி கொடுக்குறாரு. யார் கோச், என்ன பயங்கரமாக இருக்குது, பலமாக இருக்குது ஒர்க் அவுட்லாம் அப்படின்னாரு. ஆமாஞ்சி இதோ கரெக்டாக பண்ண, சூப்பராக பண்ணீங்க, என்னமா பண்ணி வச்சுருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களோ அப்படின்னாரு. இல்லை ஜி அப்படி இல்லை தெரியுது யூடியூப்பா அப்படின்னாரு. ஆமாங்க அர்னால்டு. இது அர்னால்டுக்கே டஃப் கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படி சொல்லி. எஸ்ஜி ஏதோ இல்லை சூப்பர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிற மாதிரி கேட்டால் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல, அது மாதிரி இப்படி தான் வந்து. அப்போது கஷ்டப்பட்டு பண்ணும்போது ஏகப்பட்ட சொதப்பல் இருந்தது. அதுதான் சொல்ல வரேன். ஐயோ ஏதோ ஒரு புளியை பிடிக்கிற மாதிரி, சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி போச்சு, காட்டுக்குள்ளே பிடிக்க வைக்கிறாங்க, எப்போ அவன் கொத்துன்னு தெரியலையேன்னு சொல்லி நம்ம ஜிம்முக்கு வேற போகணுமா. இப்போ ஜிம்முக்கா ஓகே, இப்போ கூட ரோட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏகப்பட்ட ஜிம் இருக்கும். நான் அதுக்கு ஜிம்முக்கெலாம் போகல, ஏன்னா டைம் இல்லை சுத்தமாக, ஏன்னா அது போனால் அந்த செட்டு வேறு மாதிரி போய்டுன்னு. அப்போ வந்து விருப்பப்பட்டு செய்யும்போது, நம்ம ரசித்து செய்யும்போது, அதாவது நம்ம வேலையை நம்ம ரசித்து செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் இருக்குது. எம்மா சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் சொல்லுங்க, எல்லாருக்குமே ஒரு டியூட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லா மனுஷனுக்கும் டியூட்டிஸ் இருக்குது. டியூட்டி இல்லாத மனுஷங்களே இல்லை. ஒரு சின்ன குழந்தை அதுக்கு படிக்கிறது டியூட்டி. ஒரு வயசான தாத்தா அவங்களுக்கு அமைதியாக இருக்கிறதே டியூட்டி, ரைட்? எத்தனையோ பேர் இப்போ கூட நம்ம அன்பே செயல் 60, 70 தாண்டவங்களாம், தம்பி வீட்டில் எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்கப்பா, கஷ்டமாக இருக்குதுப்பா. உண்மையில் ஒதுக்குறாங்க தான். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் கஷ்டப்பட்டதால தான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உங்கள் குழந்தைய வளர்க்க, எவ்வளவு கஷ்டம். குழந்தைக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி எத்தனை நாள் நீங்கள் பட்டினியாக கடந்து குழந்தைய வளர்த்தீங்க. என்னுடைய அம்மாவும் சரி அப்படி தானே. ஸோ அம்மாக்கள்னா அப்படி தானே, அம்மானா என்ன, ஒரே டெஃபினேஷன் தியாகம், ரைட்டா? அம்மானா தியாகம். இங்கே கூட நம்ம அம்மா சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க, இவனுக்கு வேண்டாம் ஒரு மாதிரி பிடிச்சி திட்டி விடுவேன். திட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓவராக போகிறடா சந்தோஷன்ற மாதிரியே தோணும், சாய்ப்பா குரல் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம்மா ஏம்மா சாப்பிட்டாதானம்மா உடம்புக்கு நல்லது, ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லைம்மா,
சாப்பிடவே முடியலடா அப்படின்வாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த ஓட்டம்லாம் கம்மியாகும்போது அந்த பசின்றது இல்லாமலே போயிடுது. இங்கே நம்ம அம்மாவை நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, தெரியும் அவங்களுக்கு அம்மாவுடைய பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன்ஸு எப்படின்னு தெரியும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும்ல. அப்போ தான் யோசிச்சு வேண்டாம், அவங்களுக்கு என்ன பண்ணட்டுமோ, என்ன செய்யட்டுமோ, இவ்வளோ தான் சாப்பிட முடியுதா, சாப்பிடட்டும், என்ன ஆகிட போகுது அப்படின்ற தாட். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அந்த வயசானவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, இப்படிலாம் ஒதுக்கிட்டாங்களே சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் களைச்சி போயிருக்கீங்க, ஓகேவா, களைச்சி போயிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டை தான் உங்கள் பையன் உங்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. நம்ம ஆஃபீஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வயசான பாட்டி, தம்பி விஷ்ணு சாயம் போயிட்டு கையில் என்ன கொடுத்து 100, 150, 200, 10, 20, சம்டைம்ஸ் அதெல்லாம் கூகுள் பேயில் கேஷ் வாங்குறது போகிறதுல கேஷ் இருக்காது. அப்போ என்னமோ சம்டைம்ஸ் 500 கூட கொடுத்துருக்காரு. இது நான் பெருமைக்காக சத்தியமாக சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், பெருமைக்காக பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறேன். சச்சா அது அசிங்கம். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன கையில் இருந்து கொடுத்துரு, சாப்பிடட்டும். நாளைக்கு நம்ம அம்மா இந்த மாதிரி நிலைமையில் வந்து நின்னாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா அப்படின்னு. அப்போ எத்தனையோ பேர் 70 வயசு பாட்டி, தம்பி கண்ணே கலங்கும், என்னம்மா ஏதாவது காசு கொடுப்பா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா, அந்த புடவெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும். உடனே வந்து ஒரு காசு எடுத்து இந்தம்மா வச்சுக்கோங்க, ரொம்ப நன்றிப்பா. இந்த அம்மாவோட பையன் எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நாம் எவ்வளோ பரவாயில்ல இல்லை? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை முதியோர்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன அரசாங்கமாக வச்சு நடத்துகிறோம்? இல்லை அரசாங்கம் வந்து நடத்தாலும் அத்தனை பேரையும் வந்து நம்ம இது பண்ண முடியுமா? ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு மோசமான ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அட்வைஸை தயவு செய்து நிறுத்திட்டு, ஒழுக்கமும் பெரியவர்களை பார்த்தா அன்பும் ஏழைகளை பார்த்தா இரக்கமும் படக்கூடிய அறிவுரைகளை அவர்களுக்கு வாரி வழங்குங்க. உங்கள் குடும்பத்தை கடவுள் இன்னமும் சிறப்பாக காப்பாற்றுவார். அடுத்தது தான் பணம், அது இதுன்னு சொல்லி ஒரு போதையிலே கொண்டு போகிற குழந்தைங்களை, நல்லா படி, நல்லா படித்தாதான் கை நிறைய சம்பாதிப்பேன், கை நிறைய சம்பாதிச்சாதான் பொருள் வாங்குவேன், பொருளாக வாங்கினாதான் உனக்கு கீழே இருக்கிறவனை நீ மதிக்காமல் ஆணவத்தோடு இருப்ப, இன்னமும் நான் பெற்றவங்களும் மதிக்கிறேன்னா பெற்றவங்களையும் கதவை தள்ளி ரோட்டுக்கு விட்டுருவேன். இப்படி தான் இந்த மாதிரி மட்டமானதை தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நீங்கள் 10 பேரை பார்க்குறீங்க, நான் ஒரு 1000 பேரை பார்க்குறேன். அந்த 1000 பேர் விட்ட கண்ணீர் தான், அந்த குரலாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கும் நாளைக்கு இந்த நிலைமை வரலாம், புரிஞ்சுக்கோங்க. எனக்கெல்லாம் வராதுப்பா, என் பையன் எவ்வளோ பாசமாக இருக்கான்னு தெரியுமா? உங்கள் பையன் உங்கள் கிட்ட மட்டும் பாசமாக இருந்தால் பத்தாது, ஏழைங்க கிட்ட எப்படி பாசமாக இருக்கான், இல்லாதவங்களுக்கு எப்படி உதவுறான். வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பறந்து போய் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய டிஃபனை எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டி சாப்பிடுன்னு சொல்கிறான். அவன் தான் உங்களை காப்பாற்றுவான், அவன் தான் உங்களை காப்பாற்றுவான். வீட்டுக்கு முன்னாடி வரவங்களை கேவலப்படுத்தி தண்ணி எடுத்து ஊற்றி இந்த மாதிரியான வேலைகள் உங்கள் பையன் பண்ணனா பலார்னு ஒன்று போடுங்க, தப்பே கிடையாது. குழந்தையோட வளர்ப்பு ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு புண்ணியமாக சேரும். குழந்தை வளர்ப்பு சரியில்லை, குழந்தை 1000 பேருக்கு இல்லை 10 பேருக்கு இடைஞ்சல் கொடுக்குறான்னா அந்த பாவமும் உங்களை வந்து சேரும். ஏன்னா குழந்தைய வளர்க்காத தண்டனை உங்களுக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா எல்லாத்தையும் கடந்து போயிட முடியாது.
ஒரு தடவை கடக்கும் போதும் அது எப்படிப்பட்டதுன்னு நினச்சி அதற்கு தகுந்த மாதிரி கடக்கணும். அப்போ தான் வாழ்க்கை. ஸோ குழந்தைய வளர்க்குறதுல கூட ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ எல்லாமே சொல்கிறேன் பார்த்தீங்களா, விருப்பத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்தவனை கண்ணீரை நம்ம குழந்தை துடைக்கணும்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட குழந்தைய நான் வளர்ப்பேன்னு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்போது சொல்லும்போது கடவுளுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி தெரியுமா? அதன் மூலமாக உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போகுது தெரியுமா? இதை நாம் புரிஞ்சுக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. இதனால் எந்த பயனும் இல்லை நம்ம நினைக்கிறோம். பணம், பதவி, புகழ், இது சத்தியமாக சொல்கிற ஒரு போதை. இதுக்கு பின்னாடி துன்பத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஏழைங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுக்கும். எத்தனையோ பேர் வந்து ஏழைங்களுக்கு சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவங்களாம் விளம்பரத்துக்காகலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு இஷ்யூ ஆச்சு. யூடியூபர்ஸ் ஒருத்தர், பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். அவ்வளவு கேவலமா உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனால் உதவி இவங்களை நோக்கி ஓடி வர ஏழைங்களை அவ்வளவு மோசமாக பிஹேவ் பண்ணுறாரு. நாம் அடுத்த ஜென்மத்தில் அப்படி ஓட மாட்டோம். இந்த ஜென்மத்தோட கடவுளுடைய மடியில் போய் உட்காந்துருவோமா என்ன? நான் மோஸ்ட்லி மேலே பார்க்குறதில்ல. எனக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க, என்ன நான் இங்கே பாருங்கள், இதுதான் பெரிய வைரலாக போகுது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நாம் எங்கேருந்து வந்தோன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வந்த காசு, பணம், இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இதை நீ சரியாக பயன்படுத்திக்கலைன்னா இது எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடும். கடவுளால் கொடுக்கப்பட்டது எதுவோ அது கடவுளாலே திரும்பி எடுக்கவும் படும். கடவுளால் கொடுக்கப்பட்டது. இப்போ உங்கள் கர்மாவுக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது. நீ நல்லா செய்வப்பா, நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு ஒரு 100, ஒரு 10, ஒரு 1 கோடி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடியை நான் வந்து ஆணவத்தின் பேர்லேயும் இல்லை ஒரு மோசமான செயல்பாடுகள் மேலேயும் நான் இருந்தேன்னா அந்த 1 கோடி திருப்பி அவர் எடுத்துக்கிட்டு என்னை தெருக்கோடிக்கு அனுப்பி வச்சிருவார். அப்போது நம்ம என்றைக்குமே, நான் சின்ன வயசுலேருந்து நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒன்று தான், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆணவம் தலைக்கு வரக்கூடாது. நீங்கள் சொன்னால் நம்பிங்களா, நான் 5வது 6வது படிக்கிறதுலேருந்து இந்த பிரார்த்தனை செய்கிறேன். ஆணவத்தின் மேலே இருக்கக்கூடாதுன்னு. அது அந்த ஆணவம்னா அப்போ என்னன்னு எனக்கு தெரியாது சீரியஸாக. ஆனால் அது யார் எனக்கு சொன்னாங்க கூட தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். வரக்கூடாது. எனக்கே சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தங்கிட்ட திமிரா பேசியிருக்கோமே அது ஆணவமானா சம்டைம்ஸ் ஆணவனே அடித்து சொல்லுற சாய்ப்பா, ஆணவன் தாண்டா உனக்குன்னு. அப்போது சின்ன சின்ன விஷயத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் இருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுறேன். இல்லை இதெல்லாம் ஆணவம்லாம் இல்லை, கரெக்டு தான், நியாயமான கோபம் தான். கோபமே ஒரு ஆணவம் தான். அதில் நியாயமான கோபம் ஆணவம் இல்லை, நியாயமில்லாத கோபம் ஆணவம்னு யார் சொன்னா? நாமளாக உருவாக்கணும். நாமளாக தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. ஸோ இட்ஸ் ராங். விஜய் சொன்ன மாதிரி ராங் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, ராங். அதனால் காசு இருக்குதுன்னா கடவுள் நமக்கு ஒரு வரத்தை கொடுத்து அந்த காசை மற்றவங்களுக்கு கொடுக்க உதவுறார். அதை விட்டுட்டு வேண்டா வெறுப்பா அந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு அது வீடியோ எடுத்துகிட்டு அதை போய் யூடியூப்பில் போட்டு என்ன இது? ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் விளம்பரத்துக்காகலாம் போடல, இப்படிலாம் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்து கொடுக்குறோம். இது சும்மா இது வந்து ஏதாவது ஒரு ரீசன் வைக்கணும்ல. நமக்கே தெரியும். இப்போ இவங்க வந்து செய்யலைன்னா இவங்க இப்படி செய்கிறதால நமக்கு தெரியுமா? அப்போ இதுக்கு முன்னாடி யாரும் எந்த உதவியும் செய்யலையா? நம்ம அன்பே சாயிலே ஒரு சாய்ராம் வந்து ஏழைங்களுக்கு இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லி வீடியோவாக எடுத்து போட்டாங்க. நான் வந்து கேட்குறேன், என்னங்க இதெல்லாம் இது பண்ணுறீங்க? இல்லை தம்பி, இது வந்து என்னென்னா நான் செஞ்ச மாதிரி எல்லாரும் செய்யணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு.
அப்போ நான் நிஜமாக உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இதன் மூலமாக பெயர் எடுக்க விரும்பலைன்னு சாய்ப்பா மேலே சத்தியம் பண்ணுங்கன்னு. ஒன்றே ஒன்று சொன்னாங்க, இல்லை தம்பி கொஞ்சம் இருக்குது, இல்லைங்க கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது, தயவுசெய்து வேண்டாம், இதில் விட்டுருங்க அப்படி. அதனால தான் நம்ம கூட அன்பே சாயில் வந்து நீங்கள் பண்ணதை ஸ்டேட்டஸ்லாம் வைக்காமல், அதாவது உதவி செய்யக்கூடிய மனிதர்களை ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து என்ன மாதிரியான சாப்பாடை கொடுக்குறீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்ல. எதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ கமிட்மெண்ட் லைஃபாக உங்களுக்கு போகணும். ஆரம்பத்தில் செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் போக போக அது பழகிடும். அதுக்காக தான் அப்படி. ஏன்னா நம்ம அடிக்கடியும் வந்து சொல்லும்போது, சொல்லும்போது நிறைய பேர் வந்து உதவிகள் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் செய்யாதப்போ உதவிகள் கம்மியாச்சு. இப்போ உதவிகள் ஏன் செய்ய சொல்கிறோம்? நம்ம தரித்திரம் நீங்கணும், நம்ம பாவங்கள் தீரணுன்றதுக்காக தான் நம்ம உதவிகள் செய்ய சொல்கிறோம். அப்போது ஓகே அன்பே சாயில் 1ஆம் தேதி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கட்டாயத்தின் பேரில் பண்ணாலும், அதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்குள்ளே அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அங்கமுத்து சாய்ராம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்சர் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே நாள் தான் அவருக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி மாதிரி இருக்குது. மீது எல்லாம் 1ஆம் தேதி எனக்கு டான் போய் கொடுத்துருவாரு. எனக்கு அடிக்கடி இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி தான் ஆளுங்க கிடைக்கிறாங்கன்னு தெரியல, நமக்கு ஒருத்தவங்க கூட கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது அவர் ஏன் கிடைக்க மாட்டேனாங்க தெரியுமா? அப்போ நம்ம இருக்கிறது என்ன பெரிய அமெரிக்காவில் இருக்கோமா இல்லை ரஷ்யாவில் இருக்கிறோமா? எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஏழைங்களே இல்லைன்னா நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஊரில் இருக்கோமா? அப்போ அவர் வந்து ஏழைங்க இருக்கிற ஊரில் தான் அவர் இருக்காரா? இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு நானே சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் 1000 சொல்லுவேன் எனக்கு, ஆனால் நான் என்ன ஏற்றுக்கிறேன்னு எனக்கு முக்கியம். அப்போ தான் யோசிப்பேன், அந்த மனுஷன் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஏழைங்களுக்கு செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிடுறாரு. அப்போது அந்த ஆர்வத்தை கடவுள் வந்து தடுக்கலை. கடவுள் தடுக்கலாமல் இருக்கிறதால நானே எங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேஷ் அனுப்பி வைக்கிறேன். அண்ணா எனக்கே தெரியாதுண்ணா நான் இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இங்கே எங்கன்னு தெரில நான். ஆனால் சரி ஓகே, இவர் இந்த தடவை செய்ய முடியாது யோசிக்கும் போது கரெக்டாக வந்து அன்றைக்கி நைட் ஒரு நாள் 12 மணிக்கு பிடிச்சிட்டாரு. இங்கே இந்த ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து இந்த கடைலாம் போட்டு இது பண்ணுவாங்கள்ல, அங்கே போய் மனுஷன் போய் இது பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. என்ன இதெல்லாம்? அதான் சொல்கிறேனே, ஒரு ஆர்வத்தோடு நம்ம புறப்பட்டால் அந்த ஆர்வத்தை கடவுள் தடுக்கிறது இல்லை. நிறைய பேர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். நம்ம அன்பே சாயில் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கு, எக்கச்சக்கமான பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தாலும் எந்த உதவியும் நம்ம செய்கிறதில்ல. பிரச்சனை இருக்குது, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, என் குழந்தை படிக்கலை, என் பொண்ணு லவ் பண்ணுறா, என் பையன் வந்து ஊதாரித்தனமாக சுற்றுறான். நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, உதவி ஏதாவது செய்யுங்க. எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா, காக்காவுக்கு எச்சி கையில் கூட நான் காக்கா ஓட்ட மாட்டேன். அப்படி இருக்கிற இடத்துல கடவுள் எந்த விதமான நல்லதையும் செய்ய மாட்டார். ஏன் நல்லது செய்யணும்? எதுக்கு நல்லது செய்யணும்? அப்படி என்ன அவரோட மனசை நீங்கள் குளிர்விச்சிட்டீங்க சொல்லுங்கள்? பாலைவனத்தில் இருக்கிற இடத்துல குளிர்காற்றை ஏன் உண்டு பண்ணணும்? முடியாது. அப்போ அவரோட மனசை குளிர்விச்சாதான் இங்கே எல்லாமே நடக்கும். அதை புரிஞ்சிக்காம நாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லலை, தயவு செய்து அன்பே சாய் ஆடியோ முழுசாக கேளுங்க. இல்லையா, இதோட பெஸ்ட்டாக நிறைய ஆடியோஸ் இருக்கும், வேறு யாராவது பேசுங்க, அதை கேளுங்க. முதல்ல மனசை சரி பண்ணுங்க. மனசில் ஒரு உதவி செய்யக்கூடிய இடமும் ஒரு உற்சாகமாக வாழக்கூடிய இடமுமா மாற்றுங்க. இல்லை பாலைவனமாக கிடக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு காலத்தில் சோலைவனமாக தான் இருந்துச்சு, நாம் தான் பாலைவனமாக மாற்றணும். நம்மால் என்ன முடியுதோ அது நிச்சயமாக இங்கே நடக்க தான் போகுதுன்ற மனநிலை உங்களுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும், பாவங்களும் தீர்க்கப்படும், கர்மாக்கள் அழியும், நல்ல பலன்கள் கிடைக்கும். நினைச்சது எல்லாமே 100% வெற்றி மட்டுமே பெறும். அப்படிப்பட்ட இடத்துக்கு எத்தனை பேர் வருவீங்கன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த பிரார்த்தனைகள் சொல்லிகிட்டு இருக்கோம். சில பேர் வந்து நான் பிரார்த்தனை சொல்கிறேன் நீங்கள் கேட்கல அப்படின்னு. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், சாய்
அன்பே சாய் ப்ரேயரில் கமெண்ட் செக்ஷனில் பிரார்த்தனைகளை தயவு செய்து வைங்க. புரியுதா? அங்கே வச்சிங்கன்னா தான் உங்கள் பிரார்த்தனைகள் எடுக்கப்படும். அதே போல் கொஞ்ச நாளாக லேட்டாக போயிட்டுருக்குது, அது எனக்கே புரியுது. ஸோ அதை நாங்கள் சரி பண்ணிக்கலாம். 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் வந்து கரெக்டான நேரத்துக்கு வரும். ஸோ பிரார்த்தனையும் நமக்கு முக்கியம். அதே போல் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் கண்டிப்பாக வேணும்னு சொன்னதால் அது எந்த சேனலில் கொடுக்கறதுன்னு தெரியல. அதை நான் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆடியோ கொடுக்க ரெடி, நீங்கள் அதன்படி நடக்க தயாரான இந்த கேள்வியோட இந்த பதிவையும் முடித்து ஒவ்வொரு நாளும் சாய்பாவோட அருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.